விடியத் துவங்கிய காலையில் பழைய வீடு ஒன்றில் ஒரு இளைஞன் தூக்கமின்றி விழித்துக் கொண்டிருந்தான். கண்ணில் தூக்கமில்லை, மனதில் அமைதி இல்லை. கடந்த வாரம் நடந்த IAS தேர்வில் 4வது முறையாக தோல்வியை கண்டிருந்தான். பக்கத்து அறையில் அம்மா மெதுவாக ஒரு பக்தி பாடலை பாட்டாக அசைந்து பாடிக்கொண்டிருந்தாள். அந்த சப்தம் கூட விஜய்க்கு சங்கடமாக தோன்றியது. தன்னால் எதிர்பார்த்ததையும் பெற்றோரின் கனவுகளையும் நிறைவேற்ற முடியாமல் போன உணர்வு ஒரு பாரம் போல மார்பில் அழுத்திக் கொண்டிருந்தது. நண்பர்கள், உறவினர், சுற்றியுள்ள எல்லோரும் ஏன் என்று கேட்கின்றனர். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் சொல்ல முடியவில்லை. வீட்டில் அவனை யாரும் எதுவும் கேட்கவில்லை. போக போக எல்லாம் மாறி போயிடடும்னு பெரியப்பா சொன்ன வார்த்தை இன்னும் மனதில் ஒலித்தது. அந்த மாலை மனதை மாற்ற ஓரிரு மணி நேரம் நடக்கலாம் என முடிவு செய்தான். தெருவோர சுவற்றில் பசியாய் சாய்ந்திருந்த ஒரு சிறு பையனை பார்த்தான். சாப்பிடலையா என கேட்டான். இல்லன்னா, எங்கம்மா காசு இல்லேன்னு சொன்னாங்க. விழியில் அந்த நெஞ்சு துளைக்கும் பசியை பார்த்தவுடன் அவன் உணர்ந்தான், தோல்வி இதுதான். உண்மையான தோல்வி என்பது தேர்வில் தோல்வி அடைவது அல்ல, யாருக்கும் பயனில்லாதவராக வாழ்வதுதான். அந்த சிறுவனுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்த பிறகு அவனது மனதில் ஏதோ ஒரு விதமான தெளிவு தோன்றியது. வாழ்வின் உண்மையான நோக்கம் தனக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் அந்த குழந்தையின் பசியில் ஒருவித நியாயம் இருந்தது. மறுநாளிலிருந்து அவன் சில நேரம் அருகிலுள்ள ஒரு பள்ளியில் இலவசமாக மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க துவங்கினான். முதலில் 10 பேர்கள், பிறகு 20. மாணவர்கள் அவனை அண்ணா என்று அழைத்தபோது தோல்வி என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் கிடைத்தது. ஒரு நாள் அவன் நடந்து சென்ற பாதையில் ஒரு சிறுவன் கையில் ஒரு காகிதத்தை காட்டுகிறான். அண்ணா, நான் டாக்டர் ஆகணும். நீங்க சொன்னத மாதிரி நாளை முதல் சரியான முறையில படிக்க போறேன். விழியில் கண்ணீர். ஆனால் இப்போது அந்த கண்ணீர் தோல்விக்காக அல்ல, அது தன்னை மீண்டும் சந்திக்க தூண்டிய வெற்றிக்காக. தோல்வி என்பது ஒரு இடைவெளி மட்டுமே, முடிவல்ல. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வின் எந்த ஒரு கட்டத்திலும் அதன் வாசலை கடக்க நேரிடும். ஆனால் அந்த வாசலை நாம் யாராக கடக்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கை.